அண்மை செய்தி. திருப்புவனம் இளைஞர் அஜித் மீது திருட்டு புகார் அளித்த நிகிதா மீது ஏற்கனவே மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. புதிய தலைமுறையின் பிரத்யேக தகவலாக அதனை பார்க்கிறோம். 2011ஆம் ஆண்டு நிகிதா மீது பண மோசடி வழக்கு இருந்தது தற்போது தெரிய வந்திருக்கிறது. வேலை வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக நிகிதா மீது 2011ஆம் ஆண்டு எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்புவனம் வழக்கில் இந்த நிகிதா அளித்த புகாரின் பேரில்தான் இளைஞர் அஜித்தை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த இளைஞர் உயிரிழந்தார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. அரசை நோக்கியும் காவல்துறையை நோக்கியும் பல்வேறு கேள்விகளை நீதிபதிகள் எழுப்பியிருந்தார்கள். இது ஒருபுறம் இருக்க, இது தொடர்பான வழக்கும் சிபிஐக்கு மாற்றி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினும் உத்தரவு பிறப்பித்திருந்தார். இப்படியான சூழலில் திருப்புவனம் வழக்கில் இந்த நிகிதா அளித்த புகாரின் பேரில்தான் அஜித்தை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இந்த அஜித் மீது திருட்டு புகார் அளித்த நிகிதா மீது ஏற்கனவே மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தற்போது அம்பலமாகியுள்ளது. அது தொடர்பாக பிரத்யேக தகவலை நாம் பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரசன்னா இணைந்திருக்கிறார். பிரசன்னா, விரிவா சொல்லுங்க. நகை மாயமானதாக புகார் அளித்த நிகிதா மீது கடந்த 2011ஆம் ஆண்டு 16 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக திருமங்குளம் காவல் நிலையத்தில் தற்போது 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவத்தை பார்ப்பதற்கு முன்பு கடந்த 27ஆம் தேதி சிவகங்கை மாவட்டம் மடப்புறம் அருகே இருக்கக்கூடிய அந்த கோவிலில் சாமி தரிசனத்துக்காக வந்த நிகிதா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் தங்களுடைய நகை கிட்டத்தட்ட ஒரு 10 சவரன் நகை காணாம போனதாக அவர் காவல் நிலையத்தில் வாய் மூலியமாக அவர் புகார் கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய நீட்சியாகத்தான் விசாரணை என்ற பெயரில் கடுமையாக சித்திரவதை செய்யப்பட்டு அந்த கோவிலில் பணிபுரிந்த காவலாளி அஜித்குமார் என்கின்ற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த வழக்கில் இதுவரை 5 காவலர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு மத்திய சிறைச்சாலையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய ஒரு பூதாகரமாக இருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது நிகிதா மீது கடந்த 2011ஆம் ஆண்டு திருமங்குளம் பகுதியைச் சார்ந்த ராஜாங்கம் என்பவர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளித்திருக்கிறார். அந்த புகாரில் அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், நிகிதாவும் அவருடைய தாயார் சிவகாமி, அதே போல அவருடைய தகப்பனார் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் மீது அவர் தொடர்ச்சியாக புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகாரில் அவர் கூறியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் பார்த்தோம் என்றால், அதாவது அப்போதைய முதலமைச்சருடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய PA தனக்கு மிகவும் நெருக்கமான நபர் எனவும் அவர் மூலியமாக தங்களுக்கு கட்டாயமாக ஆசிரியர் பணியும் அதே போல் VAO பணியும் வாங்கி தர முடியும் அப்படின்ற அந்த விஷயத்துல அவர் உத்தரவாதம் அளித்து பகுதியாக கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய் வரை பணத்தை அந்த நிகிதா குடும்பத்தினர் மோசடியாக வாங்கியிருக்கிறார்கள். அதன் பிறகு அதற்கு உண்டான எந்த விதமான வேலைக்கு உண்டான ஒரு உத்தரவாதம் கொடுத்தது போல் எதுவுமே செய்யாமல் அந்த ராஜாங்க குடும்பத்தை ஏமாத்திருக்கிறார்கள். பல மாதங்கள் தொடர்ச்சியாக வேலை வேண்டும், இல்லைன்னா கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தை அழுத்தம் கொடுக்கும் பொழுது கூட அந்த ராஜாங்க குடும்பத்தை நிகிதா குடும்பத்தை மிரட்டியதாக இந்த எஃப்ஐஆர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அது போக பணத்தை கொடுக்காமல் நிகிதா குடும்பத்தினர் தலைமறைவாக்கி விட்டதாகவும் அந்த எஃப்ஐஆர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே தகுந்த அந்த நிகிதா குடும்பத்தினர் மீது உடனடியாக தகுந்த நடவடிக்கை எங்களுக்கு மேற்கொண்டு கொடுக்க வேண்டும் என்கிற விஷயத்தில் அவர் புகார் கொடுத்திருக்கிறார்கள். இந்த புகாரை அடிப்படையில் நிகிதாவின் தாயார் சிவகாமி அம்மாள், அதே போல் ஜெயபெருமாள், அதே போல் கவியரசு, அதே போல் சகாதேவி, அதே போல் நிகிதா உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு 6 நபர்கள் மீது 420 வழக்குல தற்போது அந்த நேரத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இந்த அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்பு வெறும் 10 சவரன் நகை காணாமல் போனதாக நிகிதா அவர் வாய்மொழியாக புகார் கொடுத்ததுடைய எதிரொலிதான் தனிப்படையினர் அந்த சம்பந்தப்பட்ட அஜித்குமாரையும் அவருடைய வேலை பார்த்த பணிபுரிந்த சக ஊழியர்களையும் அதே போல் அவருடைய உடன் பிறந்த சகோதரர் நவீனையும் கடுமையாக சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அந்த சித்திரவதையினுடைய ஒரு போதில் தான் அந்த அஜித்குமார் என்கிற இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த வெறும் 10 சவரன் நகைக்கு வாய்மொழியாக கொடுத்தவருடைய புகார் அடிப்படையில் இவ்வளவு பெரிய எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாமல் இவ்வளவு சட்டத்துக்கு மீறி இவ்வளவு பெரிய சித்திரவதை செய்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு விசாரிக்கும் பொழுது மேலிருந்து ஒரு அதிகாரி தரப்பிலிருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாக நிகிதா மூலியமாக ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டதாகவும் அந்த அழுத்தத்தின் காரணமாகவே தான் தற்பொழுது இவர் இவ்வளவு இந்த சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டார்
எனவும் நீதிமன்றங்கள் வந்து கடும் கண்டனங்கள் தெரிவித்திருக்கின்றன. சமூக ஆர்வலர்களும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த மடப்புறம் கிராமமே வந்து ஒரு கொதிப்பிழந்து போயிருக்கிறது. அஜித்குமாருடைய உறவினர்களும் விசாரணை செய்த அந்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட மேலதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற விஷயத்தில் வந்து தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய சூழலில் நிகிதா வந்து கொடுத்த புகார் அப்போது எந்த அளவுக்கு வந்துட்டு அந்த உண்மைத்தன்மை இருக்கும் என்பது மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கிறது. ஏனென்றால் 2011ஆம் வருஷமே அப்போதைய தமிழக முதலமைச்சர் இருந்த திரு கருணாநிதி அவருடைய துணை முதலமைச்சர் இருந்த மு.க. ஸ்டாலின் அவருடைய PA, அது அவருடைய நேர்முக உதவியாளர் மூலியமா அரசு வேலை வாங்கி தருகிறேன் என்ற உத்தரவாதம் கூறி 16 லட்சம் ரூபாய் வந்து மோசடி செய்திருக்கிறார். இது சம்பந்தமாக அப்போது காவல் நிலையத்தில் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நிகிதா என்பவர் ஒரு மோசடி பெறுவல் என்பது இந்த FIR மூலமாக நன்றாக ஒரு ஊர்ஜிதமாகும் நிலையில் தற்பொழுது இந்த குறித்த புகாரில் வந்து எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது. சரி பிரசன்னா, இந்த நிகிதா பண மோசடி தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட இந்த நிகிதா கொடுத்த புகாரின் பேரில் தான் அஜித்தை போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றிருக்காங்க. வேலை வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதாவது FIR போடப்பட்டது 2011ஆம் ஆண்டு. 2010ஆம் ஆண்டு காலகட்டத்திலேயே இதெல்லாம் நடந்திருக்கு என்றும் சொல்லப்படுகிறது. அந்த காலகட்டத்தில் இந்த FIR-இல் தெரிவித்திருக்கும் தகவலின் அடிப்படையில் அந்த காலகட்டத்தில் ஆட்சியில் இருந்தவர்கள், குறிப்பாக துணை முதல்வருடைய உதவியாளரை தமக்கு தெரியும் என்ற பேரில் தான் நிகிதாவும் அவரை சுற்றி இருப்பவர்களும் பண மோசடி செய்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறதே, அது குறித்த கூடுதல் விவரம் இருக்கிறதா? அதாவது அப்போதைய தமிழக துணை முதலமைச்சருடைய நேரடி உதவியாளருடைய விவரங்கள் அது குறித்து FIR-இல் எதுவுமே அவர் வந்து தற்போது குறிப்பிடப்படவில்லை. துணை முதலமைச்சருடைய PA அவருடைய அவர் மூலியமாக தனக்கு வந்து அரசு வேலை வாங்கி தருவது மிக எளிதான ஒரு விஷயம். மிகவும் உறுதியாக பணம் கொடுத்தால் அந்த ஆசிரியர் வேலையும் VO வேலையும் வாங்கி தருகிறேன் என்ற ஒரு உத்தரவாதம் வந்து கொடுத்திருக்கார்கள் அந்த குடும்பமே. அந்த உத்தரவாதத்தின் அடிப்படையில் தான் ராஜாங்கம் குடும்பத்தினர் கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய் பகுதிப்பதியாக வந்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வந்து முழுமையாக வந்துட்டு ஒரு மோசடி செய்யக்கூடிய ஒரு எண்ணத்தில் தான் அவர்கள் வந்து இருந்திருக்கிறார்கள் என்பது வந்துட்டு இந்த FIR-இல் வந்து தெளிவாக இருக்கிறது. ஏனென்றால் பணத்தை வாங்கி கொண்டு திருப்பி வேலை வாங்கி தரவில்லை, கேட்ட பணத்தையும் கொடுக்கவில்லை, பணத்தை திருப்பி கேட்டவர்கள் மிரட்டவும் சேர்த்திருக்கிறார்கள், அதன் பிறகு தலைமறைவாக இருக்கிறார்கள் என்ற விஷயத்தில் FIR-இல் வந்து தெளிவாக வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த இவருடைய மோசடி அந்த பின்னணி என்பது இவர்களுடைய இருக்கக்கூடிய சூழலில் தான் தற்பொழுது இவர்கள் நகை அப்படின்ற அந்த விஷயம். ஏன்னா நகை வந்து கோயிலுக்கு வர்றவங்க நகையை வந்து எப்படி அவங்க கார்ல வச்சுட்டு வருவாங்க, கார்ல நகை வச்சிருக்காங்கன்னா அப்படி இருக்கும்போது நகை இருக்கக்கூடிய அந்த கார் சாவி எப்படி வந்து காவலர்கிட்ட கொடுப்பாங்க என்ற பல்வேறு கேள்விகள் வந்துட்டு எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல அப்போ நகை அப்படின்ற அந்த விஷயமே மிகப்பெரிய ஒரு இருக்கா இல்லையான்ற விஷயம் இதுவரைக்கும் வந்து ஊர்ஜிதமா சொல்ல முடியல. ஏன்னா காவல்துறை சார்பாக அப்படி ஒரு நகை வந்து எங்கேயுமே இதுவரைக்கும் கைப்பற்றப்படவில்லை. அஜித்குமாரிடம் இவ்வளவு சித்திரவதை செய்தும் ஒருவேளை இந்த அஜித்குமார் நகை எடுத்திருந்தால் கூட அந்த அளவுக்கு கடும் சித்திரவதை செய்யும் பொழுது எடுத்த நகையை தாராளமாக ஒரு ஒத்துந்திருப்பார், உடன் இருக்கக்கூடிய நபர்களும் வந்து ஒத்துந்திருப்பார்கள். ஆனால் அந்த மாதிரி நகைக்கு உண்டான எந்த விதமான முகாந்திரம் இல்லாத சூழலில் அந்த கொடுத்த புகார் மீது இப்பொழுது வலுவான ஒரு சந்தேகங்கள் வந்து எழுந்திருக்கிறது என்பதை உறுதியாக சொல்லலாம். சரி பிரசன்னா, இந்த அஜித் வழக்குல மிக மிக முக்கியமான திருப்பமாக இது பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரத்யேக தகவலாக இதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்புவனம் வழக்குல நிகிதா கொடுத்த புகாரின் அடிப்படையில தான் அஜித்தை போலீசார் விசாரணைக்காக அழைத்து சென்றார்கள். இந்த நிகிதா தான் 2011ஆம் ஆண்டு FIR பதிவு செய்யப்பட்டு வேலை வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் பணம் பெற்று மோசடி செய்தவர் என்பது எப்படி தெரிய வந்தது? அந்த அடையாளத்தை எப்படி நாம் உறுதி செய்தோம் பிரசன்னா? அதாவது FIR அது தற்பொழுது அவர் வந்து காவல் நிலையத்தில் நகை காணவில்லை என கொடுத்த FIR-இல் வந்து அவங்க கொடுத்துக்கக்கூடிய அட்ரஸும் சரி, அதில் இருக்கக்கூடிய அவருடைய தகப்பனார் பெயரும் சரி, அந்த விலாசம் எல்லாமே வந்து இப்ப இருக்கக்கூடிய FIR-லையும் வந்துட்டு கரெக்டாக அது குறிச்சிருக்காங்க. இதே அந்த டீட்டெயில் தான் வந்து சம்பந்தப்பட்ட 2011ஆம் ஆண்டு அப்போதைய திருமங்கலம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்ட FIR-இலும் அதே அந்த வீட்டு முகவரியும் அதே அவருடைய தகப்பனார் பெயரும் அவங்களுடைய பெயரும் அந்த இடத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த 2011-இல் நிகிதா என்பவர் வந்துட்டு 5வது குற்றவாளியாக வந்துட்டு அந்த வழக்கில் வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறார். அது போக முதல் அக்யூஸ்டாக வந்துட்டு அவருடைய தாயார் சிவகாமி அம்மாள் இருக்கிறார். அதே போல் வந்துட்டு நிகிதா வந்து 5வது இடத்தில் இருக்கிறார். 6வது இடத்தில் வந்துட்டு பகத்சிங் அப்படின்ற ஒருத்தர் வந்துட்டு இதுல வந்து சீட்டிங் செஞ்சதாக வந்துட்டு அந்த 420 கேஸ்ல வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. இந்த 2 FIR-உடைய ஒற்றுமையும் அதுல இருக்கக்கூடிய பெயர்களும் தகப்பனார் பேரும் வீட்டு முகவரியும் ஒன்றாக இருப்பதே இந்த சம்பந்தப்பட்ட இந்த நிகிதா தான் அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியும். பிரசன்னா, இந்த வழக்குல அப்போதைய துணை முதல்வர் உதவியாளரும் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த FIR-இன் மூலமா தெரிய வருது. இந்த வழக்கு எந்தெந்த கோணங்கள் எல்லாம் விசாரிக்கப்பட்டது, தற்போதைய நிலை என்ன?
அதாவது 2011ஆம் ஆண்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது வந்து எந்த அளவுக்கு வந்து வீரியமாக சென்றது என்பது குறித்து இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லை. இது சம்பந்தமாக மதுரை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அரவிந்தனை தொடர்பு கொண்டு கேட்கும் பொழுது நிகிதா மீது அது மாதிரியான எந்த விதமான புகாரும் திருமங்கலம் கழகத்தில் இல்லை என்கின்ற தகவலை தான் புதிய தலைமுறைக்கு அவர் வந்து தெரிவித்திருந்தார். அப்படி தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது இந்த எஃப்ஐஆர் நமக்கு பிரத்யேகமாக கிடைத்திருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்குடைய தற்போது அப்டேட் என்ன என்பது வந்து இனிமேல் தான் காவல்துறை விசாரணையிலிருந்து தெரிய வரும். அதே போல் அப்போதைய துணை முதலமைச்சருடைய பிஏ இந்த நிகிதாவுடன் நேரடியாக தொடர்பில் இருந்தார். அவரும் இந்த மோசடிக்கு உடன் இருந்தார் என்கிற விஷயம் எங்கேயுமே குறிப்பிடப்படவில்லை. அந்த உதவியாளருடைய துணை முதலமைச்சருடைய பிஏவுக்கு தன்னை நன்கு தெரியும், தனக்கும் அவரை நன்கு தெரியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்தை வந்துட்டு சொல்லிதான் அந்த ராஜாங்கம் குடும்பத்தை வந்து மோசடி செய்திருக்கிறார்கள். பிரசன்னா, இந்த வழக்குல அஜித்குமார் சம்பந்தப்பட்ட இந்த வழக்குல நிகிதாவை காவல்துறை எந்த அளவுக்கு விசாரித்தது? நிகிதாவின் பக்கம் காவல்துறையின் விசாரணை எவ்வாறு இருந்தது? இந்த வழக்கில் அதாவது இந்த 27ஆம் தேதி நிகிதாவும் அவர் தாயாரும் மடப்புறம் கோயிலுக்கு சாமி கும்பிட வந்திருக்கும் பொழுது தங்களுடைய நகை காணாமல் போய்விட்டது என்கின்ற விஷயத்தை காவல் நிலையத்துக்கு சொல்வதற்கு முன்பு அங்கே இருக்கக்கூடிய உதவி ஆணையர் அலுவலகத்தில் தான் அவர் வந்துட்டு புகாராக வந்து கொடுத்திருக்கிறார். அந்த புகாரில் உதவி ஆணையர் அலுவலகத்துக்குரிய இந்த அறநிலையத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட காவலாளி அஜித்குமாரிடம் வந்துட்டு நகை குறித்து விசாரணை மேற்கொண்டதாக சொல்லப்படுகிறது. நீண்ட நேரம் வந்துட்டு விசாரணை மேற்கொண்ட நிலையில் அவர் அந்த நகை குறித்து எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்ற விஷயத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய சட்டத்தில் தான் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாக்குவாதத்துடைய வீழ்ச்சி தான் காவல் நிலையத்தில் வந்து இந்த நிலையத்துறை சார்பாக வந்துட்டு திருப்பணம் காவல் நிலையத்தை வந்து அழைத்திருக்கிறார்கள். அதன் பேரில் தான் விசாரணை என்ற பெயரில் இருசக்கர வாகனத்தில் வந்த காவலர்கள் வந்து அஜித்குமாரை வந்து திருப்பணம் ஸ்டேஷன் கூட்டு போயிருக்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து சம்பந்தப்பட்ட இந்த பெண்மணியும் அந்த அந்த காவல் நிலையத்துக்கு வந்து போயிருக்கிறாங்க. போன இடத்துல அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் வந்து நிகிதா கிட்டையும் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அது பொதுவாக இருக்கக்கூடிய சந்தேகங்கள், விலை உயர்ந்த நகை கிட்டத்தட்ட 10 சவரனுக்கு மேல நகை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை ஏன் நீங்க வந்து கார்ல வச்சீங்க அப்படின்ற அந்த விஷயத்த வந்துட்டு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கார்ல நகை இருக்குன்னு தெரிஞ்சும் சாவி எப்படி நீங்க வந்து அடுத்த ஆள் கிட்ட நீங்க நம்பி கொடுத்தீங்க, முன்பின் சாட்சியம் கொடுத்தீங்க அப்படின்ற இந்த கேள்வியும் கேட்டிருக்காங்க. ரெண்டாவது, நகையை கழட்டி வைக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த இடத்துல அப்படின்ற விஷயமும் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த விஷயத்துல வந்து அப்போதைக்கு அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஸ்கேன் சென்டருக்கு நாங்க போயிட்டு வந்தோம், அங்கே வந்து ஸ்கேன் எடுக்கும் போது நகையெல்லாம் கழட்ட சொல்லியிருந்தாங்க. அப்ப கழட்டதை வந்து நாங்க பையில வச்சிருந்தோம், அந்த பை தான் நாங்க கார்ல வச்சிருந்தோம் சொல்லிட்டாங்க. ஆனா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க கிட்ட வந்துட்டு ரிப்போர்ட்டர்ஸ் பேசும்பொழுது இல்ல நாங்க வந்து கோயிலுக்கு ஃபர்ஸ்ட் போயிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் நாங்க ஸ்கேன் சென்டருக்கு நாங்க போலான்னு இருந்தோம். அப்படி இருக்கும்போது நாங்க ஏன் இந்த ஸ்கேன் சென்டர் போறோன்ற விஷயத்த அவங்க வந்துட்டு வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. அதுவும் தற்போது பிரசுரமா இருக்கக்கூடிய சூழல்ல முன்னுக்கு பின் புறனான விஷயம் தான் இந்த இடத்துல வந்து இருக்கு. சோ காவல் நிலையத்துல வந்து நிகிதா கிட்ட விசாரணை பண்ணது அதுதான் இறுதியான. அதுக்கப்புறம் நிகிதா கிட்ட காவல்துறையினர் இதுவரை விசாரணை மேற்கொள்ளவில்லை. நிகிதாவும் சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்துக்கு இதுவரை வரவில்லை விசாரணைக்காக. பிரசன்னா, இந்த பிரத்யேக தகவலை புதிய தலைமுறை ஒளிபெறுவதற்கு முன்பாக அந்த நிகிதா பேசிய வீடியோ ஒளிபரப்பானது. தற்போது கூட திரையில பார்க்கலாம், அவர் பேசின வீடியோ ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. அப்போது அவர் முகத்தை மூடிக்கொண்டு பேசுவதையும் நம்ம பார்க்கிறோம். அதற்கு இந்த எஃப்ஐஆர் தான் காரணமா? இப்படியான சூழலுக்கு மத்தியில் அந்த நிகிதாவும் எஃப்ஐஆரில் சம்பந்தப்பட்டவர்களும் தற்போதைக்கு எங்க இருக்கிறார்கள்? தற்பொழுது அவர்களுடைய சொந்த வீடு திருமங்கோலத்தில் வந்து ஆலம்பட்டி அப்படின்ற அந்த கிராமத்துல இருக்கு. ஆனா அவங்க அந்த ஊர்ல கிடையாது. நம்ம நேரடியாகவே அங்கே வந்து சென்று அவருடைய விலாசத்தை வந்து அறிந்து அங்க நம்ம சென்று பார்க்கும்போது அவர் இங்க கிடையாது. மதுரையில் இருக்கக்கூடிய தனது உறவினர் வீட்டில் தற்பொழுது இருப்பதாக அவர் வந்து தொலைபேசி வாயிலாக நமக்கு வந்துட்டு தகவல் வந்து கொடுத்திருந்தார், புதிய பிரச்சனை கொடுத்திருந்தார். இந்த நிலையில் இந்த தனக்கு அவர் வந்து சொன்ன, அது புதிய தலைமுறைக்கு அவர் வந்து சொன்ன விஷயம் வந்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த நகை வந்து மாயமானதுன்றது விஷயம் உண்மை. என்கிட்ட அஜித்குமார் 500 ரூபாய் கேட்டு என்கிட்ட பிரச்சனை பண்ணது உண்மை. இது வந்து சம்பந்தமா காவல் நிலையத்தில் நான் புகார் கொடுத்திருந்தேன். எனக்கு வந்து மேலிடத்துல இருந்து எந்த விதமான ஒரு அழுத்தமும் எனக்கு வந்துட்டு கிடையாது. அது மேலிடத்துல இருந்து எனக்கு எந்த விதமான இன்ஃபுளுன்ஸ் எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது நான் யார்கிட்ட நான் சொல்லி உங்களுக்கு நான் பிரச்சனை கொடுக்க போறேன்? இப்படிப்பட்ட சூழல்ல எதனால வந்து அஜித்குமார் வந்து இந்த அளவுக்கு வந்து கடுமையை தாக்கி அவர் வந்து உயிரிழப்பு ஆகிற வரைக்கும் எதுக்கு இந்த சம்பவம் நடந்துச்சுன்றது எனக்கு தெரியல. அவர் இறந்த சம்பவம் வந்து எனக்கும் என் தாயாருக்கும் மிகுந்த ஒரு மன வேதனை அளிக்குது அப்படின்ற விஷயத்தை தான் நமக்கு புதிய தலைமுறைக்கு அவங்க கொஞ்சம் முன்னாடி பிரத்தியமா பேசியிருந்தாங்க. இந்த நிலைமையில வந்து அவங்க தற்பொழுது அந்த வீடியோ, அதாவது கடைசியா அந்த மன்னிப்பு கேட்கிற மாதிரி இல்ல நடந்த சம்பவத்தை விளக்கணும் அப்படின்ற விஷயத்துல யார் சொல்லி அந்த வீடியோ வெளியிட்டாங்க, எந்த முகநூல்ல வெளியிட்டாங்க, இல்ல எந்த சமூக சாட்டம் வெளியிட்டாங்கன்ற விஷயம் இதுவரை ஊர்த்திரமா தெரியப்படவில்லை.
திருப்புவனம் இளைஞர் அஜித் மீது திருட்டு புகார் அளித்த நிகிதா மீது ஏற்கனவே மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது புதிய தலைமுறையின் கலாய்வில் பிரத்யேகமான தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் அவர் முகத்தை மூடி பேசுவதற்கு இதுதான் காரணமா என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. இப்ப 2011ஆம் ஆண்டு நிகிதா மீது பண மோசடி வழக்கு இருந்தது தற்போது தெரிய வந்திருக்கும் நிலையில அந்த வழக்கில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கில் என்ன முடிவு எடுக்கப்பட்டது, என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன, யாரேனும் காவல்துறை விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார்களா, நீதிமன்றத்திற்கு சென்றார்களா, அது தொடர்பான தகவல் ஏதேனும் இருக்கிறதா பிரசன்னா? அதாவது அந்த எஃப்ஐஆர் பதிவு செய்த பொழுது 2011ஆம் ஆண்டுக்கு பிறகு அந்த வழக்குடைய முன்னேற்றம் என்ன என்பது வந்துட்டு இதுவரை உறுதிப்பட தெரியப்படவில்லை. ராஜாங்கம் தற்பொழுது இந்த வழக்கில் வந்துட்டு குற்றவாளியாக சேர்க்கப்பட்ட நபர்கள் பலர் உயிரோட இருக்கிறார்களா இல்லையா என்பதே வந்துட்டு கேள்விக்குறியா தான் இருக்கிறது. புகார் அளித்தவரும் அப்பொழுது அவர் புகார் அளித்த நபருக்கு வந்து கிட்டத்தட்ட 65 வயது கிட்ட இருக்கிறது. அவரும் தற்போது உயிரோட இருக்கிறாரா இல்லையா என்பது வந்து கேள்விக்குறியா தான் இருக்கிறது. கிணற்றில் போட்ட கல் போல் தான் அந்த எஃப்ஐஆர் பதிவு செஞ்சதோட அந்த வழக்கு வந்துட்டு அப்படியே நிலுவையில் இருக்குது. இதுக்கு அப்புறமேட்டு தான் இந்த வழக்கை வந்துட்டு காவல்துறையினர் வந்து தீவிரமா விசாரிக்கணும். இவங்களுடைய அந்த மோசடி அப்படின்ற அந்த விஷயம் வந்துட்டு ஒரு உயிர் போற அளவுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அவங்களுடைய ஒரு ஏமாத்தணும், அந்த மோசடி செய்யணுன்ற அந்த ஒரு எண்ணத்துலதான் இந்த நகையை காணாம போகாத நகையை காணாம போச்சுன்ற பொய்ப்பாடு கொடுத்துருந்தாங்கன்னா இவங்களையும் அந்த கொலை வழக்குல வந்து முக்கியமான ஒரு ஆளை வழக்குல சேர்க்கணும் அப்படின்ற விஷயத்துல வந்துட்டு திருப்புவனம் பகுதி மக்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க. காவல்துறையினர் அந்த 2011ஆம் வருஷம் பார்த்த அந்த எஃப்ஐஆர் உடைய முன்னேற்றத்தை இதுக்கப்புறம் தான் அவங்க வந்துட்டு பார்க்கணும். நிச்சயமா பிரசன்னா, இந்த வழக்குல நிகிதாவின் இன்னொரு திருப்பம் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கிற நிலையில அஜித்குமார் வழக்கோட தற்போதைய நிலை என்ன? இந்த புதிய தலைமுறையின் பிரத்யேக இந்த ஒளிபரப்புக்கு பின்னால இந்த வழக்குல திருப்பம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? கண்டிப்பா சொல்லலாம். ஏன்னா வந்து அடிப்படையே வந்துட்டு இந்த எஃப்ஐஆர் தான். அதாவது அந்த நிகிதா தரப்புல இருந்து கொடுத்த நகை காணவில்லை அப்படின்ற அந்த ஒரு எஃப்ஐஆர்னாலதான் இந்த விசாரணை அப்படின்றது வந்து முதல் கட்டமா வந்து மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு அப்புறமேட்டு விசாரணையுடைய நீச்சில தீவிரமான சித்திரவதை தாக்குதல்ல அவர் வந்து உயிரிழக்கிறாரு. உடனடியாக அடுத்தடுத்து வந்து அந்த விசாரணை செஞ்ச அந்த ஸ்பெஷல் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய ஒரு தலைமை காவலர் அவர் மறுபடியும் ஒரு புகார் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நாங்க வந்து விசாரணை பண்ணோம், போன இடத்துல அவர் எங்களை தப்பிச்சு ஓட பார்த்தாரு, போன இடத்துல அவர் வலிக்கு கீழே வந்து வலிப்பு வந்து இறந்து போயிட்டாரு, நாங்க வந்து இந்த வண்டியில நாங்க ஆஸ்பத்திரி கொண்டுட்டு போனோம் அப்படின்ற விஷயத்த சொல்லி அவர் வந்து ஒரு புகார் ஒண்ணு வந்துட்டு கொடுத்தாரு. அந்த புகாரோட எஃப்ஐஆர் வந்து பதிவாகுது. அந்த எஃப்ஐஆரோட அடிப்படையில தான் வந்து அதுக்கு அடுத்த நாள், அதாவது சனிக்கிழமை நைட்டு பாடியை இங்க டிஎச் கொண்டு வந்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சார்ந்து தான் பிஎம் பண்றாங்க. இந்த இடப்பட்ட கேப்ல தான் அந்த எஃப்ஐஆர் காப்பி வந்துட்டு அந்த புதுசா ரெடி பண்ணப்படுது. இதுல முழுமையா வந்துட்டு ஒரு விதிமீறல் இருக்கின்ற விஷயத்துல அரசு வந்து அதிகாரிகளை காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு முனைப்புல செயல்படுறதா சொல்லி நீதிமன்றம் கடுமையான ஒரு கண்டனம் வந்து தெரிவித்த சூழல்ல அதாவது 8 நாள் மார்ச் வர 8ஆம் தேதிக்குள்ளார இதோடைய முழுமையான விசாரணை அறிக்கையை வந்து தாக்கல் செய்யணும்னு சொல்லி மதுரை மாவட்ட கூடுதல் நீதிபதி ஜான் அவர்களுக்கு வந்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதன் பெயரில் தற்பொழுது ஜான் அவர்கள் காலையிலிருந்து திருப்புவனம் காவல் நிலையத்தில் இந்த வழக்கு தொடர்பாக முழுமையாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இதுக்கு நடுவில் அந்த திருப்பரங்குன்றம் உதவி ஆணையர் அலுவலகத்தில் பின்னாடி கூடிய மாட்டு கோட்டத்துல தான் அந்த அஜித்குமாரை வந்து கடுமையா தாக்கியிருந்தாங்க. அந்த வீடியோ எல்லாருமே பார்த்திருக்கோம். அந்த வீடியோவை வந்து ரெக்கார்ட் பண்ண அந்த கோயில் ஊழியர்கிட்டையும் தற்போது கொஞ்சம் மணி விசாரணை மேற்கொண்டிருக்கிறாங்க. அது போக அன்னைக்கு சம்பவம் நடக்கும்போது கோயில் அந்த அலுவலகத்துல யாரெல்லாம் பணியில இருந்தாங்களோ அவங்க கிட்டையும் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு இருக்கிறாரு. அஜித்குமாரோட வந்து விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட மற்ற ஊழியர்களையும் தற்போது விசாரணை மேற்கொள்ளப்பட்டு இருக்கு. குறிப்பா வந்து காவல்துறையினர் வந்து அந்த இன்டர்னல் துறை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிவி கேமராவை வந்து ரெக்கார்டை மொத்தமா எடுத்துட்டு போயிருந்தாங்க. அந்த ரெக்கார்டை உடனடியா வந்து கொடுக்க சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில அதுக்கு உண்டான அந்த சிசிடிவியோடைய அந்த ரெக்கார்டையும் கொண்டுட்டு வர்றதுக்கு தற்பொழுது எல்லா பணியிலும் மும்முரமாக சீராக போய் கொண்டிருக்கிறது. திருப்புவனம் இளைஞர் அஜித் மீது திருட்டு புகார் அளித்த நிகிதா மீது ஏற்கனவே மோசடி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது புதிய தலைமுறையின் கள ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. வேலை வாங்கி தருவதாக லட்சக்கணக்கில் பணம் பெற்று அவர் 2011ஆம் ஆண்டு மோசடி செய்ததாக எஃப்ஐஆரும் பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக அவரிடம் விளக்கம் கேட்க, அதாவது சம்பந்தப்பட்ட நிகிதாவிடம் விளக்கம் கேட்பதற்காக புதிய தலைமுறை பலமுறை தொடர்பு கொண்டது. ஆனால் அவர் அழைப்பை ஏற்கவில்லை.